காவிரி, கிருஷ்ணா, துங்கபத்ரா, பெண்ணாறு, பாலாறு உள்ளிட்ட தென்னிந்திய நதிகள் மாநில எல்லைகளை அறியாது என்று கர்நாடக முதல்வர் டி.கே. சிவக்குமார் தெரிவித்துள்ளார். இது தொடர்பான கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் செய்தியாளர் லாவண்யா. வணக்கம் லாவண்யா, இது தொடர்பான முழு விவரங்கள் என்ன? வணக்கம். இன்று 31வது தென் மாநில முதலமைச்சர்களினுடைய கூட்டமானது சென்னை கோவளத்தில் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. அதிலும் குறிப்பாக இந்த கூட்டத்தில் கர்நாடக முதலமைச்சர் டி.கே. சிவக்குமார் பல்வேறு முக்கிய கோரிக்கைகளை முன்வைத்திருக்கிறார். தென் மாநிலங்கள் இந்தியாவினுடைய மக்கள் தொகையில் சுமார் 20% கொண்டிருந்தாலும் நாட்டின் மொத்த உள்நாட்டு உற்பத்தியில் 33% பங்களிப்பதாக அவர் தெரிவித்திருக்கிறார். தென் மாநிலங்கள் நாட்டின் பொருளாதார வளர்ச்சிக்கு முக்கிய பங்காற்றி வருவதாக தெரிவித்த சிவக்குமார் 15வது நிதிக்குழுவில் கர்நாடகாவினுடைய வரி பகிர்வு 4.7% இருந்து 3.6% குறைக்கப்பட்டதால் 6 ஆண்டுகளில் சுமார் 65,000 கோடி இழப்பு ஏற்பட்டதாக குறிப்பிட்டிருக்கிறார். மேலும் நிதிக்குழு பரிந்துரைத்த 5,495 கோடி சிறப்பு மானியமும் 6,000 கோடி மாநிலத்துக்கான குறிப்பிட்ட மானியமும் வழங்கப்படவில்லை எனவும் அவர் தெரிவித்திருக்கிறார். கர்நாடகாவினுடைய வரி பங்கை மீண்டும் 4.7% உயர்த்த வேண்டும் என்றும், பெங்களூரு மும்பை அதிவேக ரயில் திட்டம், ராய்ச்சூரில் எய்ம்ஸ் மருத்துவமனை உள்ளிட்ட கூடுதல் மத்திய திட்டங்களை வழங்க வேண்டும் என்று அவர் வலியுறுத்தியிருக்கிறார். தொகுதி மறுவரைக்கு எதிர்ப்பு தெரிவித்திருக்கிறார். நாடாளுமன்ற தொகுதி மறுவரையில் தென் மாநிலங்களினுடைய பிரதிநிதித்துவம் குறையக்கூடாது என சிவக்குமார் வலியுறுத்தி கேட்டுக்கொண்டிருக்கிறார். 1971ஆம் ஆண்டு மக்கள் தொகை அடிப்படையை தொடர்ந்து பாதுகாக்க வேண்டும் என்றும், தற்போதுள்ள மக்களவை தொகுதிகளின் எண்ணிக்கையை முடக்கி அதற்குள் பெண்களுக்கான இடஒதுக்கீட்டை வழங்க வேண்டும் என்றும் அவர் கோரிக்கை விடுத்திருக்கிறார். இது ஒரு மிக முக்கியமான ஒரு விஷயமாக பார்க்கப்படுகிறது. குறிப்பிடத்தகுந்த ஒரு விஷயமாக எடுத்துக்கொள்ளவும் வேண்டும். நதிநீர் பிரச்சனையில் ஒத்துழைப்பு இருக்க வேண்டும் என அவர் தெரிவித்திருக்கிறார். காவிரி, கிருஷ்ணா நதி, துங்கபத்ரா, பெண்ணாறு, பாலாறு உள்ளிட்ட தென்னிந்திய நதிகள் மாநில எல்லைகளை அறியாது என குறிப்பிட்ட சிவக்குமார் நதிநீர் பகிர்வை தாண்டி நதிநீர் ஒத்துழைப்பை உருவாக்க வேண்டும் என குறிப்பிட்டிருக்கிறார். இதன் மூலம் சமத்துவம், வெளிப்படைத்தன்மை, ஒத்துழைப்பு ஆகிய 3 கொள்கைகளின் அடிப்படையில் நீர்வள பிரச்சனைகளை அணுக வேண்டும் என்றும், கர்நாடகாவினுடைய சட்டப்பூர்வ நீர் பங்கை மதிக்க வேண்டும் என்றும் அவர் தெரிவித்திருக்கிறார். கர்நாடகா புகார் தெரிவிக்க வரவில்லை. அதே போல கனிம வளங்கள் தொடர்பான புதிய மசோதாவை மறுபரிசீலனை செய்ய வேண்டும் என்றும், போதைப் பொருள் கடத்தலை தடுக்க கடுமையான சட்டங்களையும் நடவடிக்கைகளையும் மேற்கொள்ள வேண்டும் என்றும் மத்திய அரசை சிவக்குமார் கேட்டுக்கொண்டுள்ளார். மேலும் இந்தியாவினுடைய வளர்ச்சியில் ஒரு பங்காளியாக இருக்கக்கூடிய ஒரு நிலையில் எங்களுக்கு தேவையான நிதியிலும் பிரதிநிதித்துவத்திலும் மாநிலங்களுக்குரிய மரியாதையிலும் நியாயம் மட்டுமே வேண்டும் எனவும் அவர் தெரிவித்திருக்கிறார். கூடுதல் விவரங்களுக்கு நன்றி லாவண்யா.